வணக்க மக்களே, ஊற வைத்த பாதாமும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நாம எதிர்பார்க்க முடியாத நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த ஊற வைத்த பாதாம் மக்களே. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை நீங்க இதை அப்படியேவும் சாப்பிடலாம், இதை ஊற வச்சும் நீங்க சாப்பிடலாம். ஆனா நீங்க இந்த பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்றத விட இந்த ஊற வச்சு சாப்பிட்றதுன்றது உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரும். நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணீர்ல ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில எழுந்து அதோடைய தோலை நீக்கிட்டு நீங்க வெறும் வயிற்றுல இந்த ஊற வைத்த பாதாம் சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. பாதாம் பருப்போடைய நீங்க ஊற வச்சு அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ நீங்க பாதாம் பருப்பை ஊற வச்சு தோலோட சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தோல்கள் இருக்கக்கூடிய டேனின்கள் அந்த பாதாமோட சத்துக்களை உங்களுக்கு முழுமையாக கிடைக்க செய்யாது. அதனால நீங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல ஊற வைத்த பாதாம தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இதுல என்னென்ன சத்துக்கள் இருந்திருக்கு, இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு கொடுத்து என்னென்ன விதமான நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சோகை அனிமியா ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் அந்த பிரச்சனையை குணப்படுத்திக்கிறதுக்கும் நீங்க ஊற வைத்து பாதாம எடுத்துக்கலாம். உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்துல சரியான விதத்துல அனைத்து விதமான சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்துல ரத்த சிகப்பணுக்கள் மற்றும் ரத்த வெள்ளை அணுக்கள் நமக்கு பாத்தீங்கன்னா போதுமான அளவில் இருக்கணும். ஸோ அது கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கு அப்படின்னா ஹீமோகுளோபின் நம்ம சொல்லக்கூடிய புரதம் ரொம்பவே குறைவாக இருக்கும். இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும். அதனால் நீங்கள் அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாமை எடுத்துக்கலாம். சரும பொழிவு உங்களுக்கு ஏற்படுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய மேற்புற தோல் தான் பார்த்தீங்கன்னா செயல்படுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி இது எல்லாமே பெறக்கூடிய ரசாயனங்களை இந்த ஊற வைத்த பாதாம் அதிகம் கொண்டு இருக்கு. நீங்க ஊற வைத்த பாதாம் எடுத்துக்கும் போது இது உங்களுடைய தோலுக்கு பளபளப்ப ஷைனிங் பார்த்தீங்கன்னா தருது. உங்களுடைய தோல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பளபளப்பாக இருக்கும். உடலுக்கு வலு சேர்க்கும். உங்களுடைய பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் தரக்கூடியது இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புங்க மக்களே. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. இதை நீங்க அதிக அளவு உண்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உங்களுடைய உடலுக்கு அதிகமான ஆற்றல் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படும். நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க அதிக முன்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு அதிகம் ஏற்படுது. பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள்லாம் கிடையாது. எனவே நீங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கும் போது இந்த பருப்புகளை நீங்க அதிக முன்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறையும். ஸோ இதய நோய்கள் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அல்லது இதய நோய் பிரச்சனை இளமையிலிருந்தே உங்களுக்கு இதுக்கப்புறம் வராம தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியா போயிடும். ஸோ நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அடிக்கடி சாப்பிடும் போது தான் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். அந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போது இந்த மாதிரி கேட்டீங்கன்னா குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானதுதான். தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாமே நம்ம அதிகமாக சாப்பிடும் போது நமக்கு நார் சத்து குறைவாக கிடைக்காதால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது. இந்த மாதிரி சமயங்களில் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கலாம். இது உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டு இருக்கு. இது நீங்க அதிக முன்பொருட்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே இது நீக்கிடும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் 5 to 8 பாதாம் பருப்புகளை ஊற வச்சு காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றுல நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளும் மக்களே. தினமும் நீங்க 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய ஒரு முதல் பயன் உங்களுக்கு என்ன அப்படின்னா கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலையே இது குறைய வச்சிடும். மேலும் உடல் பருமனை உங்களுக்கு கூடாம இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் பார்த்துக்கும். ஸோ கரெக்டான உங்களுடைய உடல் அமைப்பை நீங்க வச்சுக்கலாம். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பட்னி கிடைக்கிறத விட்டுட்டு நீங்க அப்பப்போ உங்களுடைய உணவிற்கிடையே நீங்க டயட்டை மெயின்டைன் பண்ணும்போது இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதால உடல் எடை உங்களுக்கு ஏறாம கட்டுக்குள்ள இருக்கும். முகப்பொருட்கள், முக சுருக்கங்களை பாத்தீங்கன்னா இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நீக்குதுங்க மக்களே. நீண்ட நாட்கள் நம்ம இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பலரினுடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், இந்த பிம்பிள்ஸ், இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாமே உங்களுடைய ஆசையை நிராசையாக மாத்திரும். இனி உங்களுடைய முக சுருக்கங்களை போக்குறதுக்கு நீங்க தினமும் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டா போதும். இதில் இருக்கக்கூடிய
சத்துக்கள் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை அங்கே அழகு சார்ந்த பொருட்களாக வந்து செயல்பட்டு உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை கியூர் பண்ணிடும். பாதாம் எண்ணெய் கொண்டு நீங்கள் தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்துடைய அளவு அதிகரிக்க ஆரம்பித்து உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடவும் இருக்கும். ஸோ உங்களுடைய சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நீக்கிறதுக்கும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் மக்களை. இப்போ வயோதிகத்தில் வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சிமர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோயை தவிர்க்கிறதுல இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு பெரும் பங்கு இருக்கு. அதனால நீங்க இப்போவிலிருந்தே, அதாவது இளம் வயதிலிருந்தே நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு பழகணும். நீங்க முறையாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையானது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பாகவே இருக்கும். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய எல்-கார்டினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமினோ அமிலமும் அதுக்கப்புறம் உங்களுடைய விட்டமின் பி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும். இது புத்தி கூர்மைக்கும் உதவுவது, நரம்புகளுடைய இயக்கத்திற்கும் இந்த பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் உதவிகரமாக இருக்குதுங்க மக்களே. ஸோ அதுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். தலைமுடி மற்றும் கர்ப்பத்திற்கு பலன் தரும் ஊற வைத்த பாதாம் பருப்பு மக்களே. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிகமாக இருக்கு. ஊற வைத்த பாதாம் பருப்புகள் நீங்கள் தொடர்ந்து உண்டு வருபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தலைமுடி உதிர்தல் குறைபாடு உங்களுக்கு நீங்குது. நீங்கள் இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் சரியான விகிதத்தில் மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய வயிற்றில் வரக்கூடிய கருவிற்கும் அது நன்மை அளிக்கும். நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய நியாசின் உப்பும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல தான் அதிகமாக இருக்குதுங்க மக்களே. நார் சத்தும் போதுமான அளவில் ஊற வைத்த பாதாம் பருப்புகள்ல இருக்கு. எனவே இதய நோயாளிகளும் பசியை பொறுக்க முடியாதவர்களும் தினமும் 10 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை காலையில் எழுந்ததும் தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நன்மை தரும். நீரில் ஊற வைத்த பாதாமில் இருந்து லிபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி வெளியிடப்படுகிறது மக்களே. ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் உண்ணும் போது இதில் இருக்கக்கூடிய லிபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவுகளை எளிதில் செரிமானம் செய்ய வைக்குது. இரவில் 10 முதல் 12 பாதாம் பருப்புகளை ஊற வச்சு நீங்கள் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்று தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்மை பெருகும். பாதாம் பருப்பை நீங்கள் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்வதால் இது இறைப்பையை தாண்டி பெருங்குடலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்குது. அது நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சி தான் ஊக்குவிக்கும். அதனால் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். கொழுப்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய தீய கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்குது. நல்ல கொலஸ்ட்ரால அளவோட உங்களுக்கு வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல மூளையையும் சிறுநீரகத்தையும் பாதுகாக்கக்கூடிய பாஸ்பரஸ் உப்பு கால்சியத்தை விட 2 மடங்கு இருக்கு. ரத்த சோகையை குணப்படுத்தக்கூடிய இரும்பு சத்தும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல தாராளமாக இருக்கு. ஊற வைத்த பாதாம் பருப்புல கால்சியம் அதிகமாக இருக்கிறதால மெலிவுற்ற பெண்கள் எலும்பு மெலிவு நோயில விழுந்து விடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் பாதுகாக்கும். கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஃபோலிக் அமிலம் போதுமான அளவு கிடைக்கும் போது குழந்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். பிறப்பு குறைபாடுகளும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல மருத்துவருடைய ஆலோசனைப்படி சரிவிகித அளவில் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நீங்க எடுத்துக்கும் போது ஃபோலிக் அமிலம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு தாய் சேய் 2 பேருமே நலனோட இருப்பீங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிறதால. இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல ஒரு 30 கிராம் பாதாம் பருப்புல தோராயமாக என்னென்ன சத்துக்கள்லாம் நிரம்பி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கலோரிகள் 173 கிராம், நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்பஸ் 2.5 கிராம், கொழுப்பு ஃபேட் இருக்கு பாத்தீங்களா அது 14 கிராம் இருக்கும். 37% நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ கிடைக்கும் ஊற வைத்த பாதாம்ல இருந்து. 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் கிடைக்கும். ஸோ இதனால தான் இது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்யுது. அதெல்லாம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா பாதாம்ல கால்சியம் அதிகமாக இருக்கு. அதோடு சேர்ந்து புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்களும் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புல இருக்கு. இதனால உங்களுக்கு மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள்னா முடி சார்ந்த பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, ரத்த சோகை, ஆண்மை குறைவு, பித்தப்பையில கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு போக்குறதுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்க தினமும் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் ஊற வைத்த பாதாம தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.